11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அந்த லெசனை பார்க்கலாம். இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இதை கூறினது யாருன்னா சுந்தர் பிச்சை. அதுக்கப்புறம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தினாலே, அதாவது ஜிடிபினாலே குறிப்பிடுறாங்க. இதில் முக்கியமாக பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பை வச்சு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, வாழ்க்கை தர குறியீடு PQLI, அண்ட் தென் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI ஆகியவற்றை பொறுத்தது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அதாவது GNHI 1972 பூட்டானுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, இந்த 4த்தை வச்சு GNHI கணக்கிடுறாங்க. அடுத்து இந்த பேஜில் முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் ஒரு 12 கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தில் இது 2016 அறிவிக்கையின்படி 7வது இடத்துல. இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேளாண்மை தான் நம்ம நாட்டோடைய முக்கியமான இது. அதாவது 60% மக்கள் வேளாண்மையில் தான் இருக்காங்க. ஆனால் ஜிடிபியில் 17% மட்டும்தான் வேளாண்மையிலேருந்து வருது. சர்வீஸ் செக்டர்லேருந்து தான் அதிகமாக வரும் நமக்கு ஜிடிபியில். அடுத்து வளர்ந்து வரும் சந்தை, வளர்ந்து வரும் பொருளாதாரம் 7வது இடத்துல ஜிடிபியில் 7வது இடத்துல இருக்குன்னு சொன்னோமா, இப்போ முன்னேறி இருக்கு. அதுக்கப்புறம் வாங்கும் சக்தியில் PPPயில் 3வது இடத்துல இருக்குது. வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளரும் பணிகள் துறை. அதுக்கப்புறம் இணையதள இதில் சீனாவுக்கு அடுத்தபடியே நம்ம 2வது இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சீனா ஃபஸ்ட்டு ப்ளேஸு, இந்தியா செகண்டு, அமெரிக்கா 3rd ப்ளேஸ் தான். அடுத்து பேரளவு உள்நாட்டு நிகழ்ச்சி, அதாவது 2015 இவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதோட கம்மியாக தான் வந்துச்சு, அதனால பேரளவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பகுப்பு அதிகமாக இருக்கிறதுனால, ஆக்சுவலி இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய மக்கள் தொகை 18 மேற்காசிய நாடுகளுடைய மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் தொகை இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிப்பு 1000 பேருக்கு 1.7% அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் ஒரு வருஷத்துடைய மக்கள் தொகை அவங்களுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற ஏன் இதுவாகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 ரீசன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்குன்னா 1901லேருந்து 2011 வரைக்கும் இது வரைக்கும் உள்ள டேட்டாவை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்தது 2011 தான். கடந்த 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலகளவில் சீனா அடுத்து இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கணுன்றதையும் சொல்லுங்கள். புவி பரப்பில் நம்ம 2.4% தான். உலக வருவாயில் 1.2% வருமானம் நம்ம இந்தியா இருக்குது. ஆனால் உலக மக்கள் தொகையில் 17.5% நம்ம வச்சுருக்கோம். அதேமாரி உலகத்தில் இருக்கிறவங்கள 6ல் ஒருத்தவங்க இந்தியா இருக்காங்களாம். இப்போ உண்மையாக பார்க்கணுன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை மக்கள் தொகையில் 3வது இடம் பிடிச்சிருக்கிற அமெரிக்க நாடுகளை விட இந்த 2 ஸ்டேட்டோடைய மக்கள் தொகை அந்த ஹோல் கண்ட்ரியோட மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கால்ரா, பிளேக் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்ததுனால 1911-21 காலையில் மக்கள் தொகை மைனஸ்க்கு போச்சு. அதனால 1921 பெரும் பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி 1951 1.33%லேருந்து 1.25% குறைஞ்சிச்சு. அதனால அது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1961 அதே மாதிரி சதவீதம் 1.96லேருந்து 2 அதிகரிச்சுது. அதனால அது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுங்கிறோம். 2001 1 பில்லியனை கடந்துச்சு, அதாவது 100 கோடியை தாண்டுச்சு. 2011 இளைஞர்களுடைய மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருந்துச்சு. அதனால இது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொல்லுவோம். இப்போ பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் பார்க்கலாம். பிறப்பு விகிதம் அப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறாங்க, எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க.
இப்போ வந்து இதில் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்தை கம்பேர் பண்ணி டேட்டா கொடுத்துருக்காங்க. 1951, 2001, 2011. 51 வந்து 39.9 பிறப்பு விகிதமாக இருந்துச்சு. 2001 25.4 இருந்திருக்கு. 2011 21.8. அதாவது பிறப்பு விகிதம் கம்மியாக இருந்தாலும் இறப்பு விகிதத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். 1951 27.4 இருந்தது. அப்புறம் 8.4 மாறி இருக்கு. இப்போ 7.11 நம்மள்கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் கணக்கெடுத்த இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கும். இதில் வந்து எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட்டு பிறப்பு விகிதத்தில் அதிகம் அப்படின்னு குறைந்த பிறப்பு விகிதம் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான். ஏன்னா அவங்க வந்து உடல்நலம் பேணுதலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால அங்கே இறப்பு விகிதம் கம்மி. உத்தரப்பிரதேசத்தில் இறப்பு விகிதம் அதிகம். அதேமாதிரி மேற்கு வங்காளத்தில் வந்து குறைந்த இறப்பு விகிதம். ஒரிசாவில் வந்து அதிக. கேரளாவில் வந்து குறைந்த பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசத்தில் அதிக குழந்தை பிறக்குது. மேற்கு வங்காளத்தில் குறைந்த இறப்பு விகிதம். ஒரிசாவில் அதிக இறப்பு விகிதம் இருக்குது. 10 ஆண்டுகளில் எடுத்துக்கணும்னா பீகாரில் தான் அதிக மக்கள் தொகை பெருக்கும். கேரளாவில் குறைந்த பிறப்பு விகிதம். அதே வந்து பிம்முறு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இதுதான் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியை பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தி குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இருக்கிற மக்கள் தொகை பை அந்த பகுதியோட நிலப்பரப்பு. இப்போ 2011 382 இருந்துச்சு. 2001 325 இருந்திருக்கு. 1951 117 அதிகரிச்சிருக்கு. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கு குறைவாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி 1951 வந்து 117 உயர்ந்து 2001 325 அதிகரிச்சிருக்கு. 2011 வந்து மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நம்ம முன்னாடி பார்த்தவரை 382. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படுது. பீகார் மக்கள் தொகை அடர்த்தியுடன் பீகாரில் தான் அதிகம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கம்மியாக எங்கே இருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் 17 நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதத்தில் வந்து 2011 940 இருக்குது. அதிகமாக உள்ளது வந்து குறைவாக உள்ளது வந்து ஹரியானாவில் 887 பேர் தான் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 887 பெண்கள் உள்ளன. அதே வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் தான் அதிகம். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்களாம். அடுத்தது வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 2011 வந்து 63.5 இருக்குது. ஆண்களில் வந்து 62.6, பெண்களில் 64.2. எழுத்தறிவு விகிதத்தில் வந்து 1951 4 ஒருவர், ஆண்களில் ஒருவர்களும் பெண்களில் 12 ஒருவராகவும் படிச்சிருந்ததாக இருக்காங்க. இப்போ இதில் படி பார்த்தோம்னா டோட்டல் எழுத்தறிவு விகிதம் 2011 வந்து 74.4%. அதில் ஆண்கள் வந்து 82, பெண்கள் வந்து 65.5. கேரளாவில் தான் அதிகமாக படித்தவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மிசோரம் வந்து 94% கேரளா, 91.3 வந்து மிசோரம். அடுத்து வந்து கோவா 88.7, இமாச்சல பிரதேசம் 82.8, மகாராஷ்டிரா 82. நம்ம தமிழ்நாடு வந்து 80.1. பீகார் தான் குறைவான மக்கள் தொகை 61.8. அடுத்து இயற்கை வளங்கள் பார்க்கலாம். இயற்கை வளங்களில் 2 வகையை பிரிக்கலாம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு 2 வளங்களாக பிரிக்கலாம். நம்ம இந்தியாவுடைய இது வந்து டோட்டல் இது வந்து 32 லட்சம் சதுர கிலோமீட்டர், 7வது இடத்தை பெற்றிருக்கு. உலக பரப்பளவில் 2.42% வந்து இந்தியா வச்சிருக்கு. நிலப்பரப்பில் பெரிய நாடு, பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அது அப்புறம் வந்து வனவளம் அப்படின்னு பார்த்தோன்னா 2007 இதுக்கப்புறம் கணக்கெடுத்திருக்காங்க. அது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வனவளம் வந்து 2007 கணக்குப்படி பார்த்தோன்னா இந்தியாவில் காடுகள் வந்து 69.09 மில்லியன் ஹெக்டர் இருக்குது. அதில் மொத்த நிலப்பரப்பில் 21.02% வந்து காடுகள் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் அதிலே அடர்ந்த காடுகள் எவ்வளவு, இந்த ஓரளவு அடர்ந்த காடுகள் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான தாது பார்த்தோன்னா இரும்பு தாது. இரும்பில் 2 தாது இருக்குல்ல, ஹேமடைட், மேக்னடைட்னு. ஹேமடைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 14,630 மில்லியன் டன் வந்து ஹேமடைட் இருக்குது. மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, இருப்பு இருக்குது. ஹேமடைட்டில் வந்து அதிகமாக வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா அங்கெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையிலையும் மேக்னடைட் அதிகமாக கிடைக்குது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இங்கேயும் கிடைக்குது. அடுத்து நிலக்கரி அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி, இதெல்லாம் வந்து நிலக்கரி அதிகமாக கிடைக்கிற மாநிலங்கள். அடுத்து அலுமினியம் தாது. பாக்சைட் தான் வந்து அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. இது வந்து ஒடிசாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதியிலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் அதிக அளவு கிடைக்குது. மைக்கா வந்து உலகத்திலே நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். 60% வந்து நம்மக்கிட்ட தான் உற்பத்தி ஆகுது. முதல் இடத்தை பிடிச்சது. பெக்மடைட்டுங்கிற ஒரே வகை வந்து ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்குது. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தில் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. எங்கெங்கன்னு பார்த்தோன்னா டிக்பாய், படார்பூர், நாகர்கர்டிகா, கசிம்பூர், பள்ளிவரையா, ருத்ரயார், சிவாசாகர், மார்னா இந்த பகுதியெல்லாம் கிடைக்குது. அடுத்து தங்கம் வந்து 3 இடத்துல, தங்கம் குறைஞ்ச அளவு தான் இந்திய இடத்துல எடுக்கிறாங்க. 3 இடத்துல எடுக்கிறாங்க. கர்நாடகத்தில் 2, ஆந்திர பிரதேசத்தில் 1. கர்நாடகா எங்கன்னா கோலார் மாவட்டத்தில், கோலாரில். அடுத்து ராய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டிங்கிற தங்க வயல் இருக்குது. 2ம் கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில்